ஸ்ரீ குருபியோ நமஹா. நான் ஆஸ்ட்ரோ முத்துரம்மா பாலாஜி, ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம், கோவையிலிருந்து. இப்போது இந்த மார்ச் மாதத்தில் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்க போகிறது? எக்கச்சக்க கிரகங்கள் எல்லாம் போய் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கு. அதாவது யாராவது ஒருத்தர் நம்மளை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாலே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் இத்தனை பேர் சேர்ந்து அங்கே உட்காந்து நேரெதிர இருந்து நம்ம செய்கிறத வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அவங்க நமக்கு என்ன அடுத்தது என்ன ஆப்பு வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் எல்லாருக்குமே வரும். கவலைப்பட வேண்டாம். சிம்மராசிக்காரர்களுக்கு சிக்கல்கள் தீரக்கூடிய மாதம் இது அப்படின்னு கட்டாயமாக சொல்லலாம். ஏன்னு கேட்டால் குரு பார்வை உங்களுக்கு 7ஆம் இடத்தில் பதிந்து கொண்டிருக்கின்றது. பல சிக்கல்கள்லேருந்து உங்களை காப்பாற்றுறவர் அவர் தான். அவர் என்னதான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட பல விஷயங்களில் உங்களுக்கு அவர் தான் கை கொடுத்து கொண்டிருக்கிறார். சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் இருக்குது, என்ன காஷன், எந்த விதத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன விதமான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் உபயோகரமானதாக இருக்கும் உங்களுக்கு. முழுமையாக இதை பாருங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அது கும்ப மாதம் அப்படிங்கிறதுனால கும்ப ராசிக்குள்ளே சூரியன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க மாசி மாதம். அடுத்த பங்குனி மாதத்தில் அவர் மீன ராசிக்கு போவார். சூரியன் அவர் மட்டும் தனித்து அமரவில்லை. சூரியனோட யாரெல்லாம் இருக்காங்க, நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் இருக்கிறார். உங்களுடைய ராசி லக்னத்துக்குள்ளேயே கேத்து இருக்கார். அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒன்றா இருக்கும், அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கும். அவங்க நமக்கு ஆப்போனண்ட் யாரோ, நமக்கு எதிரில் யார் இருக்காங்களோ அவங்க மூலமாக நிறைய டிசப்பாயின்மெண்ட்டை நம்ம சந்திப்போம். இதுதான் நடந்துகிட்டே இருக்குது நிறைய காலமாக, இல்லையா? இப்போ அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. எப்பவுமே ஜோதிடத்தை நான் அணுகிற முறை என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய கர்மா என்ன, நம்மளுடைய கொடுப்பினை என்ன, நம்ம அதை எப்படி சரி பண்ணிக்கலாம். அதாவது பிரார்த்தனை ஒரு புறம், நம்மளுடைய செல்ஃப் கரெக்ஷன் அண்ட் நம்ம செய்யக்கூடிய அந்த அக்செப்டன்ஸ், நம்ம எடுத்துக்கக்கூடிய அக்செப்டன்ஸுங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு புறம். இப்போது சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்கள் நம்ம பிறருக்கு கட்டுப்பட்டே தான் இருக்கணுமா, அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய வேலையே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு மனது கொஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் வெக்ஸ் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தனியாக இருந்து சில விஷயங்களை நம்மளால் சாதிக்க முடியாது. அடுத்தவருடைய ஒத்துழைப்பு கட்டாயமாக தேவை. என்னதான் நீங்கள் டேலண்டடாக இருந்தாலுமே, நீங்கள் நிறைய எஃபர்ட் போடுறதா இருந்தாலுமே, கொஞ்சம் பிறர் சொல்வதை காது கொடுத்து கேட்பதன் மூலமாக, அந்த சூழ்நிலைக்கு உங்களை நீங்கள் அடாப்டிவாக மாற்றிக்கிறது மூலமாக அப்போ தான் நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு பலன் வராது. எதிர்பாராமல் நிறைய உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பாசிட்டிவாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். விஷயங்கள் எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டால், தொழில் வகையில் உங்களுக்கு கட்டாயமாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஒரு பிரேக் த்ரூ அப்படிங்கிறது கட்டாயமாக நடக்கும். இதை நீங்கள் 100% எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு சுக்கிர பகவான் தான் உடையவர். அவர் உங்களுக்கு நல்லவராக இருக்காரா அப்படின்னு பார்த்தா, சுக்கிரன் எப்பயுமே சூரியனுடன் ஒரு விரோத போக்கு தான் இருக்கும். ஆனால் நல்ல உச்சம் பெற்ற நிலையில் மீனராசிக்குள்ளே சஞ்சாரம் பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு செலவு பண்ணும் பொழுதோ, ஒரு ஆடம்பரமான விஷயத்தை நீங்கள் எடுத்து கையாளும் பொழுதோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இது இப்போ அவசியமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. தொழிலுக்கு முதலீடு பண்ணும் பொழுதோ, அடுத்தவர்களை நம்பி அந்த இடத்துல பணம் போடும் பொழுதோ கவனமாக இருங்கள். மற்றபடி ஆஸ் யூஷுவல் நீங்கள் செய்கிறத மட்டும் செஞ்சாலே இந்த மாதத்தை ஓரளவு அடுத்தவர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக நல்லபடியாகவே நீங்கள் கொண்டு போயிடலாம். மெயினாக என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, வருமான பாவகம்னு சொல்லும் பொழுது புத பகவான் உங்களுக்கு இப்போ சரியான நிலையில் இல்லை. தனியாக நான் மட்டும் ஒன்று செய்வேன் அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. அடுத்தவர்களுடைய சப்போர்ட் ஓரளவு கிடைக்கும் பொழுது சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது மூலமாகத்தான் உங்களுக்கு வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ நீங்கள் செலவை குறைக்கிறதன் மூலமாகத்தான் உங்களுடைய அதாவது செலவு அதிகமாக இருக்குது, உங்களுடைய மணி ஃப்ளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு லேக் விழும். அதை மட்டும் நீங்கள் மனசில் குறித்து வச்சுக்கோங்க. அதனால் ஒரு செலவு பண்ணும் பொழுது இது தேவையா அப்படிங்கிறத தொழிலுக்கான முதலீடு பண்ணும் பொழுது குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. வேறு எதெல்லாம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, குடும்பத்தில் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் உங்களுடைய சுகம் அப்படிங்கிறது ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய சுகமாகட்டும், வீடு வாகனம் தாயார் சம்மந்தமான விஷயங்களாகட்டும், அது பாட்டு இருக்கும் ஸ்மூத்தாக. நீங்களாக போய் ஒரு வம்புக்குன்னு எதுவும் செய்யாத வரையிலும் அது எல்லாமே அது பாட்டு ஆஸ் யூஷுவல் போகும். அதில் நீங்கள் எந்த விதமான மாற்றங்களும் செய்ய வேண்டிய அவசியமோ தேவையோ ஏற்படவில்லை. அதனால் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்து கொண்டு என்னென்ன விதத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாரு நல்லாவே தெரியும். நிறைய பாடங்களை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க.
அவுட் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. அதனால இந்த மாதத்தில் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது யோசிச்சுக்கோங்க, நம்ம ஏற்கனவே இத்தனை அடி வாங்கியிருக்கோம், இப்போ இதை செய்யணுமா அப்படிங்கிறத மனசில் குறித்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, மனசு தான் ஒரு நிலையில் இருக்காது, அப்படியே அல்லாடிகிட்டே இருக்கும். எப்போ பாரு நம்ம அடுத்தவங்கள, ஏன்னா சிம்மங்கிறது வந்து செல்ஃப் மேடு, நான் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த ப்ரைடெல்லாம் நிறையவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ சிங்கம் இல்லையா, அதனால் நான் தான் ராஜா அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் ராஜாவும் ஒரு காலத்தில் ராணி பேச்சை கேட்டு தான் ஆகணும். அது மாதிரி நீங்களும் யாருக்காவது ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு கொஞ்ச காலம் இருந்து தான் ஆகணும். சூழ்நிலை மாறும்பொழுது எல்லாமே மாறும். இப்போ நீங்கள் பிறருடைய ஒத்துழைப்பு தேவை அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஈகோ அப்படிங்கிறத கொஞ்சம் விட்டு கொடுங்க. கணவன் மனைவி உறவுக்கு இடையில் அந்த உறவு நிலை வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம வளைஞ்சு கொடுத்து போகணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு தோணும். அதனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிவு பண்ணாமல் கொஞ்சம் அந்த சூழ்நிலையை சொல்லுவாங்க இல்லையா, அடுத்தவங்களுடைய இதிலிருந்து பாருங்கள், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பாருங்கள் அப்படின்ட்டு, அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் இருந்து யோசிக்க பழகுங்கள். ஆக கைமாற்றாக கொடுத்த பணம் வசூலாகும். யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்க, ஆளையே காணும், இவங்ககிட்ட இருந்து எனக்கு அது வருமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வசூலாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு அந்த லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கைக்கு வரும். அந்த பணத்தை வந்து உடனே கொண்டு போய் ஒரு இதில் முதலீடு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்படி சேஃபாக ஒரு ஷியூரிட்டியோட எப்படி ரிஸ்க் இல்லாமல் எப்படி வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க பணத்தை. எந்த விஷயத்துலையுமே புதிதாக ஒரு மாற்றத்தை செய்கிறேன், புதுசாக இதை இப்போ செஞ்சு முடிக்க போகிறேன் அப்படின்னு எதுலேயுமே இறங்காதீங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே முடிவு பண்ணிக்கோங்க. எந்த வம்புக்கும் போக வேண்டாம். அதே போல் குறிப்பாக பெண்களிடம் ரொம்ப ஆர்கியூ பண்ணாதீங்க. உங்களுடைய சகோதரியாகட்டும், அத்தையாக இருக்கட்டும், எந்த ஒரு உறவாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட வந்து வீட்டில் உங்கள் மனைவியாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், அவங்கக்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட்டுன்னு போகாதீங்க. ஏன்னா அது என்ன ஆகும்னா இருக்கிறதும் போச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சிருந்த நல்ல பேரும் அந்த இடத்துல கெட்டு போயிடும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஷியூரிட்டி போடுறேன், அவங்களுக்கு கேரண்டராக போய் நிற்கிறேன், அவங்களுக்கு வந்து ஜாமீன் நான் கையெழுத்து போடுறேன், அந்த மாதிரி விஷயங்கள் எதுக்குமே போகாமல் இருக்கிறது நல்லது. போக மாட்டீங்க, ஏன்னா நிறைய அடி வாங்கியாச்சு. அதனால் உங்களுடைய நற்பெயருக்கு ஒரு அந்த புகழுக்கு வந்து களங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யாரையும் நம்பி அப்படி டக்குன்னு போய் எதுவும் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காக பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டீங்க சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்கள். அதனால் அந்த தப்பை மறுபடி பண்ணாதீங்க. நிறைய பேர் உங்களுடைய ஃபோனை மாற்றுறது, இல்லாட்டி ஃபோன் கேஸ் மாற்றுறது, அந்த ஃபோனுடைய அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்க்ரீன்லாம் இது பண்ணுறது, இந்த மாதிரி சில ரிப்பேர் ஒர்க் வாட்டவர் அதெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க. அதுக்கு சில செலவுகள்லாம் வரும். இல்லாட்டி உங்களுடைய கம்ப்யூட்டர் லேப்டாப் வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது சில செலவுகள் வரும். அதை எடுத்து பண்ணிக்கோங்க. அது ஒரு இதுக்கு பிராயஷ்சித்தமாகவும் ஒரு நிவர்த்தியாக மாறிடும். அடுத்ததாக உங்களை நீங்களே வந்து ஒரு நல்ல பொலிவோடு வச்சுக்கணும். நமக்கு உள்ளேயே வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும், அதை வந்து மாற்றிக்கிறது. நமக்குள்ள ஒரு ஒப்பீனியன் நம்ம வந்து வருஷக்கணக்காக ஒன்று ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்போம், இல்லை இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு ரியலைசேஷன் கிடைக்கும், இதை நம்ம நினச்ச மாதிரி கிடையாது, இதை வந்து நம்ம இனி மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் உள்ள எண்ணங்களை மாற்றிண்டு அதற்கு ஒரு புது வடிவம் கொடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய அப்பியரன்ஸ் அதில் வந்து ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணுவீங்க. அதன் மூலமாக ஒரு புதிய பொலிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு மனதளவில் ஆகட்டும் அல்லது வெளிப்புறத்தில் ஆகட்டும், அது ரெண்டுமே அது வந்து பிரதிபலிக்கும். எப்பயும் அகத்தின் அழகு முகத்தில் இல்லையா, அதனால அந்த எண்ணங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு இது கொடுத்துக்கோங்க. அது வந்து ஓவராலாக உங்களை வந்து ஒரு புது பர்சனாகவே வெளியில் காமிக்கும். உங்களுடைய நடவடிக்கைகளிலும் அது வந்து பிரதிபலிக்கும். இது வந்து சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த மாதத்துக்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டிப்பு, ஒரு நோட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் கட்டாயமாக. ஆக ஒரு புதிய ஒரு பெண் ஒருத்தரோட சிநேகிதம் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னா அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்டார்டிங்கில் இன் அண்ட் அவுட் ரொம்ப ஓப்பன் அப் பண்ணி பேசாமல் ரொம்ப கேஷுவலாக அவங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கோங்க. புது அறிமுகமாகட்டும், அந்த மாதிரி எதிர்பாலினத்தவர் யாராக இருந்தாலும் அவருடைய அறிமுகத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்கள். ரொம்ப ஸ்டார்டிங்லேயே வந்து டக்குன்னு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அப்புறம் வந்து ஒரு பெரிய சண்டை போட்டுட்டு வெளியில் வரதுக்கு பதிலாக இது வந்து ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொருந்தும். அதனால இனிஷியலாகவே ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு இதாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய காஷன் எச்சரிக்கை என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ஆரோக்கியம், தகப்பனாருடைய ஆரோக்கியம் ரெண்டுத்துலேயுமே கவனமாக இருக்கணும். அடுத்தது வந்து உங்களுடைய மாமனார் அவங்கக்கிட்ட எல்லாம் பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் மூலமாக அந்த உறவு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு விரிசல் விடுறதுக்கு எந்த விதமான நம்மளுடைய வார்த்தையே காரணமாயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை நீங்களே கிரியேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய சொற்கள் வந்து அவங்க மனசில் வேறு விதமான ஒரு இம்ப்ரெஷனை உண்டு பண்ணும். அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. உறவு சிக்கல்களை இதுவே வந்து அவாய்ட் பண்ணும். அதனால் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அடுத்தவங்க கிட்ட நம்மளுடைய இதை வந்து கட் பண்ணுவார். அதுதான் அவருடைய வேலை. அந்த இடத்த பற்றி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அபிப்பிராயத்தை நம்ம மனசில் உருவாக்கி நம்மளே அதை விட்டு சீச்சி இதுவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்ற மாதிரி பண்ணிடுவார். அதனால்
இதுதான். இதை வச்சு நீங்கள் அதை ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. எப்படி புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். என்ன விதமான வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் கட்டாயமாக. பிளட் ப்ரெஷர் சம்மந்தமான விஷயங்கள், அஜீரணம் சம்மந்தமான விஷயங்கள், அந்த வயிறு வந்து சில பேருக்கு சூடுனால பித்தத்தினால அந்த அக்னி மாதிரி வயிறு கபகபன்னு எரியும். அந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் குளிர்ச்சியாக உடம்புக்கு குளுமை தரக்கூடியது அப்படின்னா ஐஸ்கிரீமாக சாப்பிடாதீங்க. இயற்கையான முறையில் உங்களை வந்து குளிரூட்ட கொள்ளக்கூடிய விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். சரியாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறத பண்ணுங்கள் சனிக்கிழமைகளில். அதே போல் நல்ல குளிர்ச்சியான இயற்கை உணவுகளை எடுத்துக்கோங்க, பழங்களை எடுத்துக்கோங்க. இது வந்து டயட்டிஷியன் மாதிரி நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லலை, அதற்கேற்ற மாதிரி தான் கிரகங்களும் அமைந்திருக்கிறது. அதனால் அதில் கவனமாக இருங்க. சில பேருக்கு வந்து இந்த எலும்புகளில் மூட்டுகளில் வந்து தேய்மானம் அப்படிங்கிறது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும். அதை நல்லா இப்போவே பார்த்து அந்த கால்சியம் சத்து உடம்புல எப்படி சேரக்கூடிய விதத்தில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களுடைய டயட்ரி பேட்டர்னை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களை வந்து வெளியில் சூரிய ஒளியில் எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுங்கள். அப்போ வந்து உடற்பயிற்சி அப்படிங்கிறது பெருசாக எடுத்து செய்ய முடியாட்டி கூட நீங்கள் அந்த வெயிலில் வந்து ஒரு 20 நிமிஷம் மெதுவாக நடந்துட்டு வருது அப்படிங்கிறதையாவது பண்ணும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பெரிய சிக்கல்கள் வராது. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும். இன்னும் ஒரு 2 மாதத்தில் நீங்கள் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் இதில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அப்புறம் போய் மருந்து மாத்திரைன்னு அலையாமல் இயற்கையிலே உங்களை வந்து சரி பண்ணிக்க பாருங்கள். இதுதான் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு உண்டான எச்சரிக்கை. நான் வந்து என்ன தெய்வ வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆரோக்கியத்துக்காக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, தன்வந்திரி பகவான் கோவில் பக்கத்தில் இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு தடவை சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ரெகுலராகவே வைத்தியநாத அஷ்டகம்னு இருக்குது. நம்மளுடைய ஆரோக்கியத்தில் சிக்கல்கள் வரும்பொழுது வைத்தியநாதனாக இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவர். அதனால் அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள் முடிஞ்சவங்க, இல்லை அதை போட்டு கேளுங்க ஆடியோவாக, டெய்லியே அதை கேளுங்க. அதை சொல்கிறதன் மூலமாக மனதில் வந்து அந்த இது ஒரு பயம் இருக்கும் இல்லையா, உயிர் பயம்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இருக்கும் சில பேருக்கு. அது எல்லாமே நீங்கும், அந்த கண்டங்கள்லாம் போகும். அதனால் இறைவனை சரணடையுங்கள். என்னுடைய செல்ஃப் கரெக்ஷன் மூலமாக அக்செப்டன்ஸை நான் எப்படி வளர்த்துக்கிறது, நான் என்ன செய்யணும் பர்சனலாக அப்படின்னு கேட்டால், யார்கிட்டக்கையுமே வந்து உங்களுடைய நான் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கைங்கிறது வேறு, நம்மளுடைய ஈகோங்கிறது வேறு இல்லையா. அப்போது நான் அப்படிங்கிற அந்த ஒரு அகம்பாவத்தை காமிக்காதீங்க. கொஞ்சம் சட்டிலாக எல்லார்கிட்டையும் பேசுங்க. வார்த்தை பிரயோகங்களை கவனமாக இருங்கள். அதுவே உங்களுக்கு பல சிக்கல்களிலிருந்து தீர்வு தரும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. நன்றி.